ஸோ இந்த நியூமார்க் பார்ட்டி மிக்ஸ் அன்பாக்சிங் பண்ணலாம். இதில் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது நம்ம பார்ப்போம். அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா லூப்பு, ஸோ இந்த 4 பேட்ச் லூப்பாக மாறும். அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா சாம்பிள். ஸோ இந்த மாதிரி 400 பார்த்தீங்கன்னா இதோட 400 வந்து ப்ரைஸ் வைஸ் டபுள். ஸோ ப்ரைஸ் இது கம்மியாக இருக்கும். இது வந்து அப்ராக்சிமேட்டாக இதில் 3 டிஸ்கோ லைட்ஸ் இருக்குது, க்ரீன், ரெட், ப்ளூ. ஸோ 4 ஹாட் கியூஸ் இருக்குது, ஹாட் கியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லூப் வரும். ஸ்க்ராட்ச் பட்டன் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VMDJ அகாடமி, சென்னைஸ் பெஸ்ட் டிஜே மியூசிக் ப்ரொஃபஷனல் அகாடமி. இனி நம்ம பார்க்க போகிற ஒரு கண்ட்ரோலர் வந்து நியூமார்க் பார்ட்டி மிக்ஸ். நியூமார்க் பார்ட்டி மிக்ஸ் வந்து ஒரு காம்பேக்ட் கண்ட்ரோலர். ஒரு கம்மி விலையில் நல்ல குவாலிட்டி வேணும்னா நியூமார்க் பார்ட்டி மிக்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, பைனியரில் DDJ 200 கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. அந்த கண்ட்ரோல் வீடியோ நான் ஆல்ரெடி அன்பாக்சிங் போட்டிருக்கேன், என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணி அந்த அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ வந்து பார்ட்டி மிக்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ், ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் 2 சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணும். ஒன்று வந்து வர்ச்சுவல் டிஜே லைட், இன்னொன்று Serato லைட். ஸோ எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓரேகாஸ் நியூமார்க் பார்ட்டி மிக்ஸ். நியூமார்க் பார்ட்டி மிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்ட் கண்ட்ரோலர். ஸோ ஈஸி டு யூஸ். மற்ற கண்ட்ரோலுக்கும் இந்த கண்ட்ரோலுக்கு என்ன வித்தியாசம்னா சவுண்ட் குவாலிட்டி தான். சவுண்ட் குவாலிட்டி நியூமார்க் பார்ட்டி மிக்ஸில் பேசிக்காக தான் வரும், அந்தளவுக்கு ஹை குவாலிட்டி கிடையாது. DDJ 400, S3, Traktor S2 இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் பெட்டராக சவுண்ட் அவுட்புட் இருக்கும். அது இல்லாமல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ஸ்டெப் டவுன் ஃபங்க்ஷன், அதாவது நீங்கள் லூப்புன்னு யூஸ் பண்ணோம்னா ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் லூப் யூஸ் பண்ணணும். அப்புறம் கியூ யூஸ் பண்ணணும்னா அகைன் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கியூ யூஸ் பண்ணணும். ஸோ நிறைய ஸ்டெப் ஆப்ஷன்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ண முடியும். அது ஒரு ட்ராபேக்னு சொல்ல முடியாது. இந்த காம்பேக்ட் கண்ட்ரோல் அப்படி தான் கொடுக்க முடியும். நியூமார்க் பார்ட்டி மிக்ஸில் வந்து இன்னொரு சூப்பரான அட்வான்டேஜ் என்னென்னா லைட்ஸ், டிஸ்கோ லைட்ஸ் வருதில்ல. டிஸ்கோ லைட்ஸ் வந்து எந்த கண்ட்ரோலுமே கிடையாது, நியூமார்க் சீரிஸ் மட்டும்தான் இருக்குது. பேசிக்காக ஒரு ஹோம் பார்ட்டிக்காக டிசைன் பண்ண கண்ட்ரோலர்ஸ் இது ப்ரொஃபஷனல் கண்ட்ரோலர்ஸ் கிடையாது. இது ஒன்லி ஃபார் ஹோம் பர்பஸ். ஏன் ப்ரொஃபஷனல் கண்ட்ரோலர்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும், ஹை குவாலிட்டி அவுட்புட் கிடையாது. ஸோ VMDJ அகாடமியில் வந்து எல்லா கோர்ஸ் டீச் பண்ணுறோம். நீங்கள் வந்து இந்த பேசிக் கண்ட்ரோல் கூட லேர்ன் பண்ணிக்கலாம். VMDJ அகாடமியில் வந்து பேசிக் கண்ட்ரோல் நீங்கள் லேர்ன் பண்ணுற கோர்சஸ் இங்கே இருக்குது. உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே வேணும், VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். இங்கே நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம், நிறைய கண்ட்ரோல் சஜஸ்ட் பண்ணுறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்ட்ரோல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரோல் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுக்குறோம். கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வாங்கி கொடுப்போம். தனியாக கண்ட்ரோல் சேல்ஸ் கிடையாது. உங்களுக்கு கோர்ஸ் டீடைல்ஸ் பற்றி தெரியும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அது டீடைல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நியூமார்க் பார்ட்டி மிக்ஸ் அன்பாக்சிங் பண்ணலாம். இதில் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது நம்ம பார்ப்போம். Serato லைட், அந்த கண்ட்ரோல் இது எப்படி சப்போர்ட் பண்ணும், அந்த கண்ட்ரோல் வச்சு எப்படி நீங்கள் டிஜைன் பண்ணலாம், ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுன்னா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். இங்கே வந்து இன் டீட்டெயில்டாக இந்த Serato லைட் ப்ளஸ் நியூமார்க் பார்ட்டி மிக்ஸ் ரெண்டுமே சேர்ந்து டீச் பண்ணுவோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. மேனுவல்ஸ், சிலிகான் ஜெல். இது வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த சிலிகான் ஜெல் ஹெட்ஃபோன்ஸ் போஸ்ட்டில் போட்டுக்கோங்க. இந்த ஸ்வெட் எல்லாமே வந்து இது அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ உங்களுடைய ஹெட்ஃபோன் கேப்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டு பட்டு அந்த ஹெட்ஃபோன்ஸை வந்து ஒரு மாதிரி ரஃப் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணும்போது அந்த ஹெட்ஃபோன் வந்து அந்தளவுக்கு ரஃபாக கொஞ்சம் சாஃப்டாக உங்களுக்கு மெயின்டைன் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து தூக்கிப்படாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் பேக்கெட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா சேர்த்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூமார்க் ஸ்டிக்கர்ஸ், ஸோ உங்களோட லேப்டாப்பில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதுவும் இல்லை பாக்ஸில். ஸோ பாக்ஸ் சைடில் எடுத்து வச்சுருவோம்.
Newmark Party Mix. ரொம்பவே காம்பேக்ட் கண்ட்ரோலர். பாருங்க இவ்வளோ சின்னதாக இருக்குது. சின்னதாக இருந்தாலுமே பவர்ஃபுல்லான கண்ட்ரோலர் ஃபார் ஸ்மால் பார்ட்டிஸ். ஸோ இது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. யூஎஸ்பி கேபிள். இது வந்து டிஸ்கோ லைட்ஸ். இதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்மூத் ஜாக்வெல். ஃபேடர்ஸ் நல்லாவே இருக்குது. லாங் ஃபேடர்ஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 பேண்ட் ஈக்குவலைசர். பேஸ் இருக்கும், பேஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கும், ட்ரிபிள் ஃப்ரீக்வன்சி இருக்கும், கெயின் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி இதில் வராது, அதாவது மிட் ஃப்ரீக்வன்சி வராது. ஸோ ஹெச்எஃப் பேஸ் அது ரெண்டு மட்டும் தான் வரும், மிட் இதில் இருக்காது. காம்பேக்ட் டிசைன்னால ஒரு ஃப்ரீக்வன்சி அவங்க கட் பண்ணிருக்காங்க. இதில் 4 பேட்ஸ் இருக்குது. 4 பேட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா க்யூவாக மாறும். அகெயின் கிளிக் பண்ணிங்கன்னா லூப்பு. ஸோ இந்த 4 பேட்ஸ் லூப்பாக மாறும். அகெயின் கிளிக் பண்ணிங்கன்னா சாம்பிள். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து வைக்கலாம். பிச் ஃபேடர், ப்ளே ஸ்டாப், கியூ, சிங்க் பட்டன், கிராஸ் ஃபேடர். ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஹெட்ஃபோன் ஆன் ஆஃப். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு RCA அவுட்புட் மட்டும் தான் இருக்கும். இதுதான் உங்கள் ஸ்பீக்கர்ஸ்க்கு கனெக்ட் ஆகும். ஸோ ரொம்ப காம்பேக்ட் கண்ட்ரோலர். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் சின்னது கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஜே ஃபோனோட சைஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த பாதி வருது. இதுதான் சைஸ். ஸோ 400 பார்த்தீங்கன்னா இதோட 400 வந்து ப்ரைஸ் வைஸ் டபுள். ஸோ ப்ரைஸ் இது கம்மியாக இருக்கும். இது வந்து அப்ராக்சிமேட்டாக 11,000க்குள்ளே வந்துடும். டிஜே 400 பார்த்தீங்கன்னா 26,000 வரும். ஸோ உங்கள் பட்ஜெட் பேஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸ். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கண்ட்ரோலில் ஒரு பேசிக் குவாலிட்டி தான் கிடைக்கும். இந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் குவாலிட்டி கிடைக்கும். இதோட பெட்டர் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜே 800 இல்லைனா S3, டிராக்டர் S3, S4, 1000 இந்த மாதிரி கண்ட்ரோல்லாம் போனீங்கன்னா பெட்டர் அவுட்புட் கிடைக்கும். பட்ஜெட் தான் உங்கள் பட்ஜெட் வந்து இது வரைக்கும் நீங்கள் புஷ் பண்ண முடியும். ஓரளவுக்கு ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணணும், நல்லா ஒரு இன்கம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு டீசெண்டாக இருக்கும். நல்ல ஷோமேன்ஷிப் காட்டணும், நல்ல மிக்சிங்லாம் வந்து வேறு லெவல் பண்ணணும், நிறைய சேனல்ஸ் இருக்கணும்னா நீங்கள் வந்து இதுக்கு அடுத்த வர லெவல்ஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பட்ஜெட் அண்ட் யுவர் கிரியேட்டிவிட்டி. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மிக்சிங் பண்ண போகிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் டிஜிங் பண்ண போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ VMDJ அகாடமி வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே நிறைய கண்ட்ரோல் சஜஸ்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு என்ன கண்ட்ரோல் பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த கண்ட்ரோல் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். VMDJ அகாடமி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது கண்ட்ரோல்ஸ் பெஸ்ட்டாக கொடுப்போம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு கண்ட்ரோல் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் அவங்கள கண்ட்ரோல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அவங்க வந்து கண்ட்ரோல் இங்கேயே வாங்கிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கண்ட்ரோல் வாங்க முடியும். அவுட் சைட் சேல் கிடையாது. நீங்கள் இங்கே வந்து VMDJ அகாடமி ஜாயின் பண்ணால் தான் இங்கே கண்ட்ரோல்ஸ் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் வாக்கிங் பண்ணி கண்ட்ரோல் வாங்க முடியாது. ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கண்ட்ரோல் மட்டும் வாங்கி கொடுங்க கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி வாங்கி தர முடியாது. நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக கண்ட்ரோல் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்ட்டி மிக்ஸை லேப்டாப் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். இதில் ஸ்க்ராட்ச் பட்டன் இருக்குது. ஸ்க்ராட்சை பண்ணலாம் போல். ஓகே, ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் Serato லைட்டில் எப்படி ஒர்க் பண்ணுன்ட்டு. Serato லைட்ன்றது Serato Pro உடைய ஸ்மால் வெர்ஷன். ஸோ லிமிடெட் எடிஷன் அது Serato லைட்ன்றது. ஸோ லைட்னா லிமிடெட் எடிஷன். ஸோ லைட்னு வேர்டு வந்தாலே அது லிமிடெட் எடிஷன் தான். Serato லைட் விர்ச்சுவல் டிஜே லைட். இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்காது. பேசிக் மிக்சிங் பண்ணுற அளவுக்கு தான் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த சாஃப்ட்வேர் நல்லா இருக்குன்னா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ லைட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான்.
இதில் 3 டிஸ்கோ லைட்ஸ் இருக்குது, க்ரீன், ரெட், ப்ளூ. இதில் ஸ்விட்ச் இங்கே இருக்கும், இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும், வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 1 by 1 எரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அகெயின் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்டாக எரியும், அகெயின் கிளிக் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து மெயின் பவர் கிடையாது, மெயின் பவர் யூஎஸ்பி தான். ஸோ இது வந்து பவர் கார்டில் வராது, யூஎஸ்பி தான் மெயின் பவர், இதுலேருந்து பவர் எடுத்துக்கும். ஸோ தனியாக பவர் போட அவசியம் இல்லை உங்களுக்கு. இது வந்து ப்ரௌஸ் நாப், நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாங் சூஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து லோட் டெக்ஸ், சூஸ் பண்ணிட்டு டெக் 1 லோட் பண்ணிக்கலாம், இல்லை டெக் 2 லோட் பண்ணிக்கலாம். மாஸ்டர் கெயின், Q mix, Q gain. இது மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா RC அவுட்புட். DDJ 200 RC அவுட்புட் வராது, இதில் வந்து RC அவுட்புட் இருக்குது. இது வந்து மெயின் ஸ்பீக்கர்ஸ். நல்ல சவுண்ட் குவாலிட்டி, நல்ல டீசென்ட் சவுண்ட் குவாலிட்டி. இது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்மால் வெட்டிங்லாம் சூப்பராக இருக்கும். இதோட பர்ஃபார்மன்ஸ் பேட் பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஓவர் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வந்து Q, ஹாட் Q, லூப், சாம்பிள்ஸ். ஸோ சாம்பிள்ஸ் நான் அதில் போட்டிருந்தேன், ஸோ அது ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ சாம்பிள்ஸ் இதுலேயே இருக்குது, நம்ம சாம்பிள்ஸ் போட்டுக்கலாம். எஃப்எக்ஸ், ஸோ இது வந்து இந்த எஃபெக்ட்ஸோட பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இந்த ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த 4th பட்டன், இந்த 3மே எஃபெக்ட்ஸ். ஸோ 3 எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் Q மோட், ஸோ 4 ஹாட் Qs இருக்குது, ஹாட் Qs யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லூப் வரும். Two beat loop, 4 beat loop, 8 beat, 1 beat loop. Again effects யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பேட் மோடில் போய் சூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் கண்ட்ரோல், இந்த ஸ்மால் பட்ஜெட்க்கு வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒர்த்து தான். க்ராஸ் ஃபேடும் இருக்குது, ஸோ க்ராஸ் ஃபேடும் ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ ஸ்க்ராட்ச் பட்டன் இருக்குது. ஸ்க்ராட்ச் பட்டன் இருக்குது, ஸ்க்ராட்ச் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ராட்ச் வேணான்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ராட்ச் டிசேபிள் ஆகிடும். இப்போ உங்களுக்கு வந்து பீட் பிளெண்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ ஓவரால் பெஸ்ட் ஃபார் பேசிக் யூசர்ஸ்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் என்னோட சேனலுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், நிறைய வீடியோஸ் போட முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஒன்று நினச்சிங்கன்னா VMDJ ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ see you on next video. Till then, take care. DJ Rahul. Bye.